ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, எனக்கு வாழவே பிடிக்கவே இல்லை, என்னுடைய தலையெழுத்தே சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சந்தோஷம் நிம்மதிங்கிறதே இல்லை அப்படின்னு ரொம்பவும் சங்கடப்பட்டு மனசு நொந்து அழுதுகிட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வர்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. சித்தர்கள் இருக்கக்கூடிய புண்ணிய பூமி திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் வரும்போது கண்டிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் கிடைக்குங்க. திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு நினச்சா கூட முடியாதுங்க. உங்களுக்கு அனுக்கிரகம் இருந்தால் தான் அந்த திருவண்ணாமலை மண்ணையே மிதிக்க முடியும். அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாங்க நீங்களும் ரொம்பவும் புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. கிரிவலம் வரும்போது கண்டிப்பாங்க முழு மனதோட இறை நம்பிக்கையோட சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிரிவலம் வாங்க. அரட்டை அடிச்சுக்கிட்டோ இல்லை ஊர்க்கதை பேசிக்கிட்டோலாம் போகாதீங்க. ஒரு தடவை போயிட்டு வந்தாலேங்க உங்களுக்கு மாதம் மாதம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும். நீங்கள் போக ஆரம்பித்த உடனேங்க கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். செஞ்சு தான் பாருங்களேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.